டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கலாமா, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் ஒருவேளை பாதியிலேயே இன்சூரன்ஸை கட்டாமல் விட்டேன், ப்ரீமியம் கட்டாமல் விட்டேன்னா யூலிப் பாலிசியில் எனக்கு ஏதாவது கொஞ்சமாவது கொடுப்பாங்க நான் கட்டின காசை. ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அதனால் நான் யூலிப் கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னார். இது தவறான விதமாக அதை யோசிக்கிறது. இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எப்போ வாங்கணும்னா, ஒரு மனுஷன் எல்லாரும் சாகிறது, எல்லாருமே சாகிறாங்க, எப்போ யாருக்கு சாவு வருங்கிறது தெரியாது. திடீர்னு ஒரு வேளை நான் செத்துட்டேன்னா என் குடும்பம் காசு இல்லாமல் கஷ்டப்படுமே அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க மட்டும்தான் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கணும். எந்த இன்சூரன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, யூலிப், டேர்ம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறவங்க நான் ஒரு வேளை செத்துட்டா என் குடும்பம் என்ன செய்யும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க, நிஜமாகவே அந்த மாதிரி யோசிக்கிறவங்க தான் வாங்கணும். அப்படி வாங்கினா தான் நீங்கள் ப்ரீமியம் ஒழுங்காக கட்டுவீங்க. இல்லாட்டி இது வேற கட்ட வேண்டியிருக்கே அப்படின்னு தான் தோணும். உங்களுக்கு நீங்கள் கட்டுற ப்ரீமியம் 20,000 10,000 எவ்வளோ கட்டுறீங்களோ அந்த பணம் உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு. நாளைக்கு நீங்கள் இல்லாத நேரம் உங்கள் குடும்பம் அதை வச்சு எப்படியாவது சமாளிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா தான் உங்களால் அந்த ப்ரீமியம் கட்ட முடியும். இப்படி இந்த விதத்தில் யோசித்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான் இருக்கிறதுலே சீப். நீங்கள் குறைந்த அளவு ப்ரீமியம் கட்டி அதில் அதிக அளவு உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும், காம்பன்சேஷன் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு அந்த பயம் வர்ற வரைக்கும், நிஜமாகவே நான் செத்துட்டா என்ன ஆகிறது, என் குடும்பம் என்ன செய்யும் அப்படிங்கிற பயம் வர்ற வரைக்கும் இன்சூரன்ஸ் வாங்காதீங்க. அந்த பயம் வந்ததுக்கப்புறமா டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குங்க, ரெகுலராக கட்டுவீங்க. 10,000 ப்ரீமியம் கட்டுறது ஈஸி டேர்ம் இன்சூரன்ஸில். அதே கவரேஜுக்கு உங்களுக்கு யூலிப் வாங்கினீங்கன்னா 30,000 40,000 உங்களுக்கு ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். அந்த 30,000 40,000 ப்ரீமியம் தான் நீங்கள் பாதியில் கட்டாமல் விடுவீங்க. 10,000 ப்ரீமியம் எப்படியாவது கஷ்டப்பட்டால் கட்டிடுவீங்க. அதனால் யோசித்து தேவையான நேரத்தில் மட்டும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குங்க. தேங்க்யூ.